வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசுறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வருகை இருந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசியல் விமர்சகர், தமிழ் தேசியவாதி போன்ற பல பெயர்களை தனக்குள் வைத்திருந்தாலும் எப்போதும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அண்ணன் திரு ராஜ்கவின் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கலாம். வணக்கம் அன்பு சகோதரர்களே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களானே? வெரி நல்லா இருக்கும். உங்களை பார்க்கும்போது தெரியும், ஒரு பளிச்சுன்னு வந்திருக்கீங்களே, என்ன அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? எல்லாம் நல்லபடியா எல்லாமே அமைஞ்சுன்னா நிச்சயமா இந்த கண்ணங்கள்லாம் சும்மா பண்ணு மாதிரி ஆகும். எப்படி பண்ணு மாதிரி நல்லா சூசன் வந்துருந்தீங்க. ஆமா, சரிங்க மாநிலம். சரிங்க அண்ணா அவர்களே, என்ன இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்ன சார்? நீங்களே சொல்லுங்க, கேட்போம். விஜய் பத்தி தான் பேசணும் கூப்பிட்டீங்க. விஜய், ஆமா விஜய் தாவேகா கேம்பெயின், தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடியிருக்கிறதாகவும், அதாவது இந்த ரோட்ல அவரோட அந்த பிரச்சார வாகனத்துல வருவதற்கு நேரமே ஒரு குறைந்தபட்சம் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஸோ கூட்டம் கட்டுக்கணக்கான நேரம் அல்ல, சில மணி நேரங்கள் ஒரு கிலோமீட்டர் கடந்து செல்வதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகிட்டதாக சொல்லப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரியான விளம்பரங்கள் பொதுமக்களை இடையூறு செய்வது மாதிரியான செயல்கள்லாம் ஏற்புடையதா? இதை விஜய் அவர்கள் மாற்றிக்கொண்டு ஒரு புதுமையான உத்தியை பயன்படுத்தலாமே. வழக்கம் போல எல்லாம் இந்த மாதிரி ஒரு டிராபிக்கை ஏற்படுத்தி அதை ஒரு 4 அந்த ஏரியா மக்கள் பேசுற விவாத பொருளாக்கி அது தேவையில்லாத ஒண்ணு தானே. பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தேர்தல் நேரத்தில் அது ஒரு தேர்தல் திருவிழாவாக மக்களால் கொண்டாடப்படும். அந்த தேர்தல் அறிவித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நடந்து முடியும் வரை மக்கள் ஏகோபித்த சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் அந்த தேர்தல் கடமையை ஆட்சி முடித்துவிட்ட திருப்தியில் தான் அதற்கு பின்னர் அவர்கள் தங்கள் வேலையை பார்க்க தொடங்குவார்கள். அப்படி இருந்த காலம், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, விஜயகாந்த், சிவாஜி கணேசன், பல நடிகர்கள், SSR போன்ற நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் முக்கியமான பங்கு வகித்தார்கள். அவர்கள் வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், நெருக்கடி ஏற்படும். அப்படித்தான் நமது மக்கள் பார்க்கப்பட்டு விட்டார்கள். அதே போல்தான் இன்று உச்சபட்ச நடிகராக இருக்கும் திருவாளர் விஜய் அவர்கள் இன்று திருச்சிக்கு வருகை தந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். காரணம் என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 மாநாடு நடத்தி முடித்து விட்டார்கள். 2ம் பயங்கர வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று ஏற்கனவே நம்ம ஆளுங்கட்சியை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதே போல ஒரு மக்கள் பயணம் என்று சுற்றுப்பயணம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஸ்டாலின் ஆகட்டும் சரி, தற்போது பழனிசாமி ஆகட்டும் சரி, இவர்களும் கூடிய கூட்டங்கள் 200-500ன்ற மாதிரி இருக்கு. பட் நீங்க சொல்வது போல விஜய் அவர்கள் கூட்டம் அவரது நடிகர் பிரபல்யம், ஒரு ஸ்டார், அவருக்கு இயற்கையாவே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. பட் இருந்தாலும் என்னதாக ஒரு யுக்தியை மாத்தணும்னா பரவலாக கருத்து பேசப்படுது. இதுல ஒரு கூட்டத்தை ப்ரூஃப் பண்ணி அப்படின்றத விட செயல்பாடுகள்ல ஒரு வேகத்தை எடுக்கணும். இது பொதுவாக விஜயால் ஏற்பட்ட தாக்கத்தினால், அதாவது இயலாமையால் இதை எதிர்கட்சிகள் பேசுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் ஒரு ரசிகர், எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் கூட்டம் கூடியதோ அதே போல அவர் கூட்டம் கூடுகிறது. அவர் ஒருவேளை அறிவிக்காம வந்தா கூட விஜய் வந்திருக்கார் என்று கேள்விப்பட்டால் கூட்டம் வரத்தான் செய்யும். இதை நாம் அப்படி பார்க்க முடியாது. கூட்டி வந்த கூட்டத்தை விட தானாக ஒரு கூட்டங்கள் ஒரு புறம் நீங்க சொல்வது போல நடந்து இருக்கட்டும். மாநாடோட நோக்கம் என்ன? இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் தேர்தல் அறிவிக்க போகிறார்கள், சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னேற்பாடாக ஆளுங்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து முதல்வராக ஆகும் ஒரு வாய்ப்புள்ள திரு விஜய் அவர்களும் அதே வழியில் மக்களை சந்திக்க கிளம்பி வந்து விட்டார்கள்.
ஓ, so இதையெல்லாம் போக போக தான் நாம் பேச முடியும் ஒழிய இது வரக்கூடாது என்று சொல்வது சரியாக இருக்கு. இது ஒரு பயணம், அதாவது நீங்க சொல்வது போல மக்களை சந்திக்கும் பயணமாகத்தான் பார்க்கிறேன். 2 கிலோமீட்டர் கடப்பதற்கு 3 மணி நேரம் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு வரவேற்பு என்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் ஒரு நடிகர், அவருக்கு இயற்கையாகவே கூடுகிறது. எனக்கு தெரிந்து திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு பிறகு அதிக கூட்டம் இவருக்கு தான் வருகிறது. அதாவது நீங்க சொல்வதை போல கூட்டத்தை வைத்து தான் அரசியல் என்று சில 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 விஷயங்களை முன்னிறுத்தி கொண்டு செல்கிறீர்கள். கூட்டத்தை விட காட்டிலும் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் மூத்த அரசியல்வாதி, மக்கள் பணி எப்படி எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அரசுக்கு முன்னெடுத்து கொண்டு போறாருன்ற விஷயம் தான் ஈடுபடும். சீமான் அவர்கள் அந்த விஷயத்தை வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரு பொதுவான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து முன்னிறுத்தி பேசுறாரு. அவர் மக்களை அடிக்கடி சந்திச்சு தொண்டர்களை சந்திக்கிறாரு. எந்த பிரச்சனைக்கும் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுக்குறாரு. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா சமீப காலமாக பிற கட்சிகளை காட்டிலும் அதாவது லிட்டர் பேடு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுக்கும் போராட்டம் நடத்தி அந்த கருத்தை சொல்றது வித்தியாசம் இருக்கு. அதுல வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் செய்யும் அரசியல் அளவுக்கு தற்போதுள்ள காலகட்டத்தில் உள்ள தலைவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் முன்னெடுத்து செல்வதில்லை போலதான் ஒரு தோற்றம் நிலவுகிறது இல்லையா? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க விஜயோட திருச்சி மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உள்ள ஸ்டேட்மெண்ட் படி விவாத பொருளாகி உள்ளது எதாவது நீங்க சொல்றது கூட்டத்தை மட்டும்தான். இங்கே மட்டும் இல்ல, அவர் நடத்திய 2-3 மாநாடுகளும் கூட்டம் கூடியது மிகவும் ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதை தவிர்த்து அதை காட்டியும் கூட்டத்தில் என்ன பேசினாரு, அதுதான் வந்து பேசு பொருளாக வேண்டும் தவிர கூட்டம் பேசு பொருளாகிறது வந்து ஒரு கூட்டத்தை பேசும் பொருளாக அவர் ஆக்கவில்லை. அவருக்கு கூடுகிற கூட்டம் தானாக கூடுகிற கூட்டம் தான். அவர் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள். அதாவது குறைந்தது தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ரசிகர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை தாண்டி பொதுவான மக்கள், அதாவது இன்று தலைமைகள் இல்லாத தமிழகத்தில் தலைமைக்கான தேடுதலை நோக்கி இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட 20% மக்களில் ஒரு 10% மக்கள் விஜய் நோக்கி செல்ல போவதாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆண்ட திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளையும் விரும்பாதவர்கள். ஈழத்தமிழர் விஷயம், இது போன்ற பல விஷயங்களில் மக்கள் அவர்கள் மீது வெறுப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளை ஆதரித்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்துக்கான கொள்கையை எடுத்து சென்றாலும் அதில் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். அவர் சரியாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அவரை ஒரு ஜாதி வட்டத்திற்குள்ளோ அல்லது வேறு மாதிரியோ அடக்க திராவிட கட்சிகள் மற்றவரும் முயல்கிறார்கள். அதை அவர் நுட்பமாக உணர்ந்து அதற்கு அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் செல்ல வேண்டும். விஜயலட்சுமி கேசு அது இதில் எல்லாம் திமுகவுடன் அவர் நெருக்கமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பாஜகவுடனும் அவர் பாஜகவை பற்றி எதுவுமே பேசுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ திரு செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார். யாரும் கூட்டணி இல்லை என்பதால் அவருக்கு கணிசமாக நிச்சயமாக ஒரு 10% ஓட்டு ஏற்கனவே விழுந்திருக்கிறது. 8% ஓட்டு தொடர்ந்து அது 8-10 ஆகலாம், அது 8-6 ஆகலாம். மற்றபடி அது பெரிதாக ஒன்று இப்போதைக்கு வெளிப்படாது. ஆனால் திரு விஜய் அவர்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவை இன்று ஏற்படுத்தி இருக்கும் ஒரு பின்னடைவை விஜய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்றே பார்க்கப்படுகிறது. அதே போல இதுவரை சிறுபான்மை ஓட்டுகள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டுகள் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைத்து வந்தது. அந்த ஆதரவு இந்த தேர்தலில் விஜய்க்கு சென்றுவிடும் என்றே சிறுபான்மை தலைவர்களே மிகவும் பகிரங்கமாக பேசுகிறார்கள். நிச்சயமா அது அப்படி ஒரு நிலைமை வந்தால் விஜய் ஒரு 30% தாண்டி ஓட்டுகள் பெறுவார். அவருக்கு கூட்டணி சரியாக அமையும் பட்சம், குறிப்பாக திரு சீமான் அவர்களும் மற்றும் அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விலகு சேர்த்து கூட வரலாம், மற்ற கட்சிகள் கூட அவருடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. நிச்சயமா அந்த மாற்றத்தை கூட மக்கள், அதாவது அரசியலை பொறுத்து 1+1 11 என்பார்கள். அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெறுப்பாக மாறி, ஆளுங்கட்சி எதிரான வெறுப்பாக மாறி
வெற்றி வாய்ப்பாக கூட மாறக்கூடும். அதாவது நம்ம எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க 30% இதுன்றீங்க, அந்த கருத்துல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. எந்த ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் வந்து அந்த வாக்கு தொட்டது கிடையாது. மேபி நீங்க சொல்வது போல இந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள். அதுதான். ஸோ எம்ஜிஆருக்கு ஈக்குவலான்றப்போதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் தற்போது இந்த நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பித்திருந்தால் தலைமை இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தற்போது அது என்னை ஏற்றுக்கொள்கிறேன். அது அந்த இடத்தை அவர் அடைப்பார். அதை நோக்கித்தான் அவர். அதாவது நீங்க சொல்வது போல 2 திராவிட கட்சிகளும் வந்து மக்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்வதை விட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, புதிதாக வரக்கூடியவர்கள் சரியான முறையில் வழிநடத்தி செல்வார்களா அரசாங்கத்தை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து படத்துல நடிச்ச ஒரு சின்ன ஒரு ரோலை வச்சு நீங்க வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க. என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.